தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கமிஷனர் மாற்றம் தொடர்பான பின்னணி தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைதான் காவல் ஆணையர் ரத்தோர் பணியிட மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் கமிஷனராக இந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்று காலை தான் அவருடைய உத்தரவானது வந்திருக்கிறது. இது குறித்த பின்னணி தகவல் வந்து மிகவும் பரபரப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைதான் முக்கிய காரணம் காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோருடைய பணியிட மாற்றத்திற்கு. அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங்குடைய பாதுகாப்புல வந்து சென்னை போலீசார் வந்து அலட்சியம் காட்டியதாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும், தேசிய கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்த நிலையில இந்த பணியிட மாற்றம் வந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிப்பு வலயத்திற்குள்ளும் போலீசார் வந்து வைக்கவில்லை என்பதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இது ஒரு மிகவும் ஒரு முக்கிய தகவலாக சொல்லப்படுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் பாதுகாப்புக்கு நிலையான வழிகாட்டுதல்களை வந்து சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் வந்து பின்பற்றவில்லை. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு 3 மாத காலமாக திட்டம் தீட்டப்பட்டதாகவும் போலீசாருடைய அலட்சியமே இந்த கொலைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 3 மாத காலமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை 3 முறை தகவல் அனுப்பியதாகவும், ஆனால் அந்த தகவலை வந்து அலட்சியப்படுத்தியதாகவும், அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வரவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு வந்து ஏற்கனவே உளவுத்துறை தகவல் தெரிவித்தும் ராத்தோர் அதுக்கு வந்து செவிசாய்க்கவில்லை, அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய தகவல்களாக சொல்லப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பின் போது கூட, அதாவது பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை சம்பந்தமான செய்தியாளர் சந்திப்பின் போது கூட காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தன்னிச்சையாக சில தகவல்களை வந்து அவர் பகிர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல காவல் ஆணையராக இருந்த ராத்தோர் சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சிஎம்க்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரியல் எஸ்டேட் அதிபரிடம் ரூபாய் 50 கோடி கேட்டு காவல் ஆணையரகத்திலே வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்ததாகவும், இந்த புகார் எழுந்த நிலையில அந்த டைமே வந்து இவர் மாற்றப்படுவதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக இவர் மாற்றப்படவில்லை. இந்த கட்ட பஞ்சாயத்து புகார் ஒரு பெரும் பூதகமாக வெடித்தது. அதுவும் ஒரு காரணம் இப்பொழுது என்று சொல்லப்படுகிறது. அவர் வந்து அது மட்டும் இல்லாம அவர் காவல் ஆணையராக இருந்த போது ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதுல வந்து குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கு ஆணையராக இந்த ராத்தோர் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த ஒரு புகார் வந்து இருந்து வந்தது. சென்னை நகர்ல குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில தற்போது இந்த மாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது. அதாவது வந்து சென்னை நகரம் ஒரு கொலை நகரம் என்று தொடர்ந்து பல பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களும், அது மட்டும் இல்லாம பப்ளிக் மத்தியிலும், அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு பேசும் வகையில தான் தற்போது இந்த ராத்தோருடைய, அதாவது சந்தீப் ராய் ரத்தோர் காவலராக இருந்தார், அவருடைய மாற்றம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் சொல்லப்படுகிறது.